பகவான் தான் உபாயம், மற்ற யாரும் உபாயமாக போறது இல்லை. ஆனா அந்த பெருமான் உபாயமா இருக்கணும்னா கொதித்து கொண்டிருக்கிறாரே, அவரை ஆற்றுவதற்கு தன்னென்று குளிர்ந்திருக்கிற யாரோ ஒருத்தர் வேணும். அந்த குளிர்ந்திருக்கிறவள் தான் மகாலட்சுமியான சீதை. அதனால சீதாராமர்னு சொல்லச்சே பரிந்துரை செய்பவளும் கொடுக்கும் சாதனமும்னு போட்டுங்க. சீதாராம் அப்படின்னா ராமராரு உபாய சாதனம், சீதை பரிந்துரை செய்யக்கூடிய புருஷகார பூதை. புருஷகாரத்தை முன்னிட்டு பெருமானை பற்றினால் நிச்சயம் நடக்கும். தனித்தனியா இவர்கள் ரெண்டு பேரில ஒருத்தரை பத்தினா காரியம் நடந்து விடாதா சுவாமி நீங்க கேட்கலாம், நடக்காது. சீதையை மட்டும் தனியா பற்றியும் லாபம் இல்லை, ராமனை தனியாக பற்றியும் பிரயோஜனம் இல்லை. பற்றினவர்கள் என்ன ஆனார்கள்னு மட்டும் ஞாபகப்படுத்திங்க. சீதையை மட்டும் தனியா ஆசைப்பட்டது ராவணன், தலையே போய்விட்டது. ராமனை மட்டும் தனியா ஆசைப்பட்டது சூர்பனக, காது மூக்கு போச்சு. 2 கோட்டியில எதுல சேரலாம்? 2 கோட்டியும் வேண்டாம். சீதையை முன்னிட்டு கொண்டு ராமனை பற்றி பேரின்பம் பெற்றது விபீஷணன். ஆனால் நாம ஒத்தொத்தரும் பற்றி நிற்க வேண்டியது சரணாகதனான விபீஷணன் படியை பற்றினால் தானே நன்மை ஏற்படும். சீதாராமருங்கிறதுலே சமமா இருக்கார்கள்னு பார்க்க போறோம். முதல்ல சொல்லுக்கு அர்த்தம் பார்த்துட்டோம். சீதைங்கிறவள் எதற்கு நிற்கிறாள்? புருஷகாரம் பண்ணுவது. புருஷகாரம்னா பரிந்துரை, கோபத்தை மாற்றி வெப்பத்தை மாற்றி தன்னென்று ஆக்குவது. அடுத்த சந்தேகம் வரும், அப்படின்னா சீதைக்கு கோபம் வந்து வெந்நீரா கொதிச்சிருந்தா என்ன பண்ணலாம்? வெந்நீரை ஆற்றுவதற்கு தண்ணீர் வேணும், தண்ணீரை ஆற்றுவதற்கு என்ன வேணும்? அதான் தன்னென்று இருக்கிறதே. தண்ணுன்னா குளிர்ந்துன்னு அர்த்தம். தன்மை, தன்னென்று பிராட்டி குளிர்ந்தே இருக்கிறாள். பெருமானுக்கு ஒரு கண்ணு சூரியன், மற்றொரு கண்ணு சந்திரன். சக்ஷுஷி சந்திர சூரியவுன்னு உபனிஷத் சொல்றது. சூரியனை போன்ற கண்ணாலே கோபமாக தண்டனை கொடுப்பதாக பார்ப்பார். சந்திரனை போன்ற குளிர்ந்த கண்ணாலே அனுகிரகத்தோடு அருட்பார்வையாக பார்ப்பார். இந்த கண்ணாலையும் பார்ப்பார், அந்த கண்ணாலையும் பார்ப்பார். ஆனா பிராட்டி சீதையனிடத்துல பெருமை, 2 திருக்கண்களும் அருட்பார்வைதான். 2 கண்களுமே சந்திரனை போன்ற கண்கள். அதனால வெப்பத்துக்கு வாய்ப்பே இல்லை. அவர் வெந்நீரா இருக்கார், இவர் குளிர்விக்கிறாள். இவள் குளிர்ந்தே இருக்கிறாள். அதனால இவளை ஆற்ற வேண்டிய தேவை இல்லை.